ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மனோட ஃபஸ்ட் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரியல ஏன் ஜிம்முக்கு போட்டாலே ஓட மாட்டேங்குதுன்னு. எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஏன்னா ரீசெண்டாக போட்ட எதுவுமே ஜிம்முக்கு எஃப்எஃப் எதுவும் ஒழுங்காக வந்து போகவே இல்லை. உங்களுக்கு கதை பிடிக்கலையா இல்லை என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ கேன் நோ. ஓகே, எனக்கு பெட்டராக ஸ்டோரி எழுதுவேன். ஓகேடா. ஸோ இது பெரிய இன்ட்ரோ வேணாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டுனா கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ஸ்டோரி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்லே இப்போது லைக் உங்களை தான் காட்டுறோம். நீங்கள் பதட்டமாக யாருக்கும் ஃபோன் கால் பண்ணிகிட்ருக்கீங்க. ஹலோ ஹலோ வாட்ச்மேன், என் பையன் வந்தானா? அபி? இல்லையம்மா, எல்லா பசங்களும் கிளம்பிட்டாங்களே. நீங்கள்? நான் ஒயன். ஒயனு நீதாம்மா? பையன் எப்போயோ கிளம்பிட்டானேம்மா. என்னண்ணா சொல்கிறீங்க? இன்னும் வரலையே. அதுவா, பசங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா பக்கத்தில் இருக்க பார்க்கில் விளாண்டுருந்தாங்க. அப்போவே பசங்களாம் கிளம்பிட்டாங்களே. என்ன பசங்களை எதுக்காக விட்டீங்க? இல்லைம்மா, எல்லாம் ஒரு 10 பசங்க இருப்பாங்க, எல்லாம் விளாண்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேம்மா. ஆனால் என்னண்ணா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக சொல்லிகிட்ருக்கீங்க? என் பையன் இன்னும் வரல. நான் வீட்டுக்கு மணி 8 ஆகிடுச்சு. என்னம்மா சொல்கிற? எல்லா பசங்களும் அப்பயே கிளம்பிட்டாங்களே. என்னென்ன சொல்கிறீங்க? என் பையன் இன்னும் வரல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ அம்மா, பதறாத. பேசாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருமா. இப்போ இந்த ஊரில் என்னென்னமோ நடக்குதுமா. ப்ளீஸ்மா, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. சரிண்ணா, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வேகமாக போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க. சார் சார். சொல்லுமா. சார், என் பையனை காணோம் சார். எப்போலேருந்து? சார், 4 மணிக்கு ஸ்கூல் முடியும் சார். என் பையன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான்னு நினச்சி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டேன். மணி 5 ஆச்சு 6 ஆச்சு, வரவே இல்லை. இப்போ மணி 8 ஆகிடுச்சு சார், இன்னும் என் பையன் வரல. என்னம்மா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக சொல்லிகிட்ருக்கீங்க? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பிகாஸ் நீங்கள் செய்கிறது ஒரு சாதாரணமான வேலை. அந்த இடத்துல உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் வேலை பார்க்குறது ஒரு சின்ன கம்பெனி. அதில் பில்லிங் ஒர்க் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே வந்து எப்போ பார்த்தாலும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களால் அதை இக்னோர் பண்ணிட்டு வர முடியாது. எப்போவுமே பையன் கரெக்டாக வீட்டுக்கு போயிடுவான். ஸோ அப்படி போயிருப்பான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பீங்க. பார்த்தா பையன் வரவே இல்லை. ப்ளீஸ் சார், நீங்கள் பாட்டுக்கு இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் பையனை விட்டுட்டீங்க. இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க சார். அவர் ஏட்ட உட்காந்துருப்பார், போய் அடையாளம்லாம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்கிறீங்க. சார், என் பையனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருங்க சார். சரிம்மா, நாங்கள் பேசுகிறோம். நான் கொஞ்சம் பேரை வர சொல்லியிருக்கேன். சில போலீஸ்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கம்மா. நான் வேறு சில போலீஸை வர சொல்லியிருக்கேன், அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கஷ்டமாக என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு அப்படியே பைத்தியம் மாதிரி, அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. எப்படியாவது அப்படி கிடச்சிட மாட்டானா? ஜிம்மின் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. ஐ மிஸ் யூ ஜிம்மின், ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே, ரொம்ப அழுதுகிட்டே அப்படியே உங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அந்த ஃபோனை பொத்துன்னு போட்டுட்டு நீங்களும் அப்படியே உட்காடுறீங்க தரையில். அப்படி எங்கடா இருக்க கண்ணா? மண்ணை பார்க்காம அம்மாவால் இருக்க முடியல, எப்படியாவது வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மணி ஒரு 10 இருக்கும். உங்களுக்கு ஃபோன் கால் வருது. நீங்கள் அப்படியே அழுது அப்படியே ஷோஃபாவில் படுத்துருப்பீங்க. நீங்கள் அந்த ஃபோன் காலை அப்படியே எடுத்துட்டு, ஹலோ ஹலோ யார்? ஒயன்? ஆமாம் சார். நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்களம்மா? ஆமாம் சார். என் பையன் கிடச்சிட்டாண்ணா. கிடச்சிட்டாமா? ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஹாஸ்பிட்டல்லையா? என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் அவங்க அட்ரஸ் சொல்கிறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்கம்மா அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணல, டக்கு டக்குன்னு உங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நீங்கள் வேகமாக போகிறீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவரில் நீங்கள் அங்கே போய் ரீச் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடுறீங்க, உங்கள் பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு.
அங்கே பார்த்தா பையன் நின்று அப்படியே ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டு இருக்கான். ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுவுறீங்க நீங்கள். அப்படி 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 உனக்கு ஒன்றும் இல்லை செல்லம், உனக்கு ஒன்றும் இல்லைடா தங்கம், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல. மம்மி எனக்கு ஒன்றும் இல்லை மம்மி. ஆனால் என்னடா எங்கே போன நீ? அம்மா அம்மா கிட்ட சொல்லாமல் எங்கே போன? மம்மி ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போனேன் மம்மி. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே விளாண்டுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சும்மா அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போகலான்னு கொஞ்ச நேரம் விளாண்டுருந்தேன் மம்மி. மணி பார்த்தா லேட் நைட் ஆகிடுச்சு. அப்போ டைம் என்ன கூட எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் போயிட்டு இருந்தேன்னா அப்புறம் கும்பலாக யாரோ என்ன தூக்கிட்டு போனாங்க மம்மி. அப்புறம் அப்புறம் என்னாச்சுன்னா அப்படி சொல்லிட்டு அப்படியே இது பண்ணான். அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தர் போலீஸ் வராரு. மேடம் கொஞ்சம் வரீங்களா? கொஞ்சம் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. உங்கள் பையனை அந்த கடத்தல் கும்பல் கடத்த பார்த்துருக்காங்க. உங்களுக்கு அப்படியே செம்ம பதட்டமாகுது. உங்கள் பையன் சொன்னது கூட உங்களுக்கு புரியல சரியா? அவங்க சொல்கிறாங்க. அது கேட்டு செம்ம ஷாக் ஆகுறீங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், உங்கள் பையனை இந்த கிட்னி லிவர்லாம் திருடுவாங்கள்ல அந்த மாதிரி கும்பல் உங்கள் பையனை தூக்கியிருக்காங்க. அப்போ ஒருத்தரை ஃபைட் பண்ணி அவரை உங்கள் பையனை காப்பாற்றியாச்சு. ஆனால் அவருக்கு தான் கத்தியில் குத்துப்பட்டிருக்காரு. எங்கே தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே வைட் ஐஸில் பார்க்குறீங்க. கொஞ்சம் விட்டுருந்தா உங்கள் பையன் உங்களுக்கு இல்லை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க. சார் சார் அவர் நல்லா இருக்கார்ல சார்? அவருக்கு ஒன்றும் இல்லைல்ல? அவர் நல்லா இருக்காருமா. தோ இந்த வார்டில் தான் சேர்த்துருக்காங்க. ஓகே சார். அபி நீங்கள் இல்லை அங்கிள் கூட இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க போகிறீங்க. ஒரு மாதிரி அந்த வார்டுக்குள்ளே போகும்போதே உங்கள் ஹார்ட் பீட் அப்படியே ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. எதுக்கு நான் இவ்வளோ பதறேன்? எதுக்கு நான் இவ்வளோ யோசிக்கிறேன்? ஏன் எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து அங்கே ஒருத்தவங்க படுத்திருக்காங்க. அப்படியே நீங்கள் கிட்ட போகிறீங்க. ஒரு லாங் சைலன்ஸ். நீங்கள் அப்படியே பயத்தில் தூரம் வந்து தொம்முன்னு விழுறீங்க. இல்லை 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 அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாம். இப்போது நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம், இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போது உங்களோட காலேஜுக்கு நியூ ப்ரொஃபஸர் வராங்க. நீங்கள் ஒரு எப்படி சொல்லுதுன்னா, நீங்கள் ரொம்ப ரிச்சான பொண்ணு ஓகேவா? ஸோ ரிச் பிராட்ன்னு சொல்லலாம். ரொம்ப அடங்கவே மாட்டீங்க, செம்ம நாட்டி ஓகேவா? உங்களோட கேரக்டர் இதுதான். யார் கேட்டாலும் சொல்லுவேன் ஒயினா அவளா சரியான அறந்தவாள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படி ஒரு கேரக்டர் தான் உருவாக்கி வச்சுட்டீங்க. ஸ்டார்டிங்லேயே யாருமே உங்ககிட்ட வச்சுக்க மாட்டாங்க. உங்களை பார்த்தாலே பயந்து போவாங்க, அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது இங்கே துண்ணு பொண்ணு ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு எப்படின்னா ஒரு 3 மந்த் ஆகியிருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணி. இப்போது ஒரு புது ப்ரொஃபஸர் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்படியே வந்து பில்டப்லாம் வந்துட்டு போகிறாங்க. அந்த சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நீங்கள் வந்து அமைதியாக இல்லைன்னா அவர் அவ்வளோதான், செம்மையாக அடிப்பார், இன்டர்னல் மார்க்கில் கை வைப்பார் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு, ஏய் என்னடி ஓவர் பில்டப்பாக இருக்குது? அதான் எனக்கும் தெரில, பார்ப்போம் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு, சரி எவ்வளோ பெரிய கொம்பு வராரு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம சார் என்ட்ரி ஆகுறாரு. ஹாய், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ எம் பாக் ஜிமன், உங்களோட அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஸர். ஐ ஹோப் நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரையுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுலாம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் அதுவும் ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா என்கிட்டேருந்து சப்போர்ட் நிறைய உங்களுக்கு இருக்கும். ஐ ப்ராமிஸ். ஓகே, ஸோ ஷால் வி இன் த குட் ரிலேஷன்ஷிப்? எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. ஓகே, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க நேம் சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து வரேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேர்ன் வருது.
ஹேய், இருந்தாலும் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல. ம். சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக தான் இருக்காரு. அந்த வழுக்கு தலையை விட இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹலோ அப்படின்றாரு. ஆ, உங்களை தான், இட்ஸ் யோர் டர்ன் அப்படின்னு சொன்னேன். ஆ, சாரி சார், மை நேம் இஸ் வயன், கிம் வயன். ஸோ எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது வச்சுருக்காரு இது வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பில்டப்லாம் கொடுக்குறீங்க. அவன் பார்த்துட்டு ஓகே யூ மெஸ் இட் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள அப்படியே நோஸ் கட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாரு. எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்படியே நீங்கள் உட்காந்துட்டீங்க. ஏய், இவ்வளோ திமிருடி, நான் எங்கள் அப்பாவை பற்றி எவ்வளோ இது சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் அவர் ஜஸ்ட்டு சிட் டவுன் மட்டும் சொல்லிட்டாரு. ஆமாண்டி, உன்னை பற்றி சொல்ல சொன்னா உன் ஃபேமிலியை பற்றியா சொல்ல சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கேட்குறா. ஏய், அப்போ தாண்டி ஒரு பயம் இருக்கும், அவரை பார்த்தா பயப்படுற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சார் உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா, அதுக்கு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேசிக் கோல்டன் ரூல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து பேசிக் வந்து சொல்லிட்டேன். ஸோ இது மட்டும் போதும், நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போகிறீங்க. அப்படியே முன்னாடி ஓட்டிங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். டெல் மீ. வயன் ரைட்? ஓ குட் சார், என்னோட நேமை நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க. எஸ், நீ தானே பெரிய இன்ட்ரோ கொடுத்த, அதான். ஓகே சார், பை த வே இனிமேலும் நீங்கள் ஏன் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஓடிட்டீங்க. வாட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்புகிறான். போயன் நில்லு, இவ்வளோ கொழுப்பு இருந்தா என்கிட்டே வந்து நீ ஆளுன்ற. சரி கிடையாது, ஒரு கண்ணு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் நீங்கள் ஓடிட்டீங்க. ஏய், எனக்கு இருக்க தில்லை பார்த்தியா, அவர் ஏன் ஆளுன்னு சொல்லிட்டு அவர்கிட்டே நேரடியாக போய் சொல்லிட்டேன். அதே மாதிரி நீ பார்த்துக்கிட்டே ரெடி, எவ்வளாது ஜிம்மன் பக்கம் திரும்பினாலுங்கன்னு வச்சுக்கோ, என்கிட்ட சொல்லு, அவளுங்களுக்கு இருக்குது, இந்த காலேஜை விட்டே தூக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் ஓகே ஓகேன்னு சொல்கிறா. அப்புறம் உன் கண்ணு அங்கே போச்சு, உன்னை கொன்னுடுவேன் அப்படின்றான். சாரி சொல்கிறீங்க. அதுக்கு அவள் சிரிச்சுக்கிட்டே, எம்மா உன் ஆள் நான் இந்த எடுத்து கூட பார்க்க மாட்டேன், அவர் இனிமேல் என்னோட அண்ணன், புரியுதா? தட்ஸ் குட் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளாஸஸ் போயிருக்கும். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அவன் வரத்துக்காக, ஜிம்மன் வரத்துக்காக. கரெக்டாக ஜிம்மன் வந்தோடனே, சார் எனக்கு செம்மையாக இருக்கீங்க சார், 2 பேரும் மேட்சிங் பார்த்தீங்களா? நினச்சேன், யாழ் இல்லை என்னோட தாட்ஸ் தானே உங்ககிட்டயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. வயன், யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட்ஸ். சார் தட்ஸ் ஓகே சார், உங்ககிட்ட லைனை க்ராஸ் பண்ணால் தப்பே கிடையாது. அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறான். ஓகே சார், கிளாஸில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு அப்படியே ஓடிட்டீங்க. இவ்வளோ இருக்கு உனக்கு இருக்குது, ஆனால் வச்சு செய்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கான். தென் வந்து கிளாஸ்க்குள்ளே வரான். நீங்கள் தான் அப்படியே பேனு பார்த்துட்ருக்கீங்க. அவனே இவன் இப்படி முழுங்குற மாதிரி பார்த்துட்ருக்கா. உனக்கு இருக்குது வயன். ஏய், உன்னை தாண்டி கூப்பிட்றாரு. எஸ் சார். என்ன பண்ணிகிட்ருக்க? சரி, நான் சொல்லி கொடுத்த பேசிக் ஃபார்முலா சொல்லு. சார் அது என்ன? அது வந்து போ, கெட் அவுட். சார் இதுவரையும் என்ன யாரும் வெளில நிற்க வச்சதில்ல, அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. நீங்கள் அப்படியே போய் வெளில நிற்கிறீங்க. இருந்தாலும் அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே செவுத்தில் சாஞ்சிக்கிட்டு, அதுவும் ஜிம்மினுக்கு ஆப்போசிட்டில் தான் டோர் இருக்கும். ஸோ அப்படியே நின்று பேனாக அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவனுக்கே அன்கம்ஃபர்டபுளாக ஆகிற அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவன் பார்த்து, திருந்தவே மாட்டா போலையே, வேறு விதமாக தான் ஹேண்டில் பண்ணணும், எப்படியும் திமிரு பிடிச்ச பொண்ணாக தான் இருக்கா. ஜிமின் பி சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளாஸ் நடத்திட்டுருக்கான். வயன், அங்கே என்ன பார்த்துட்ருக்க? நோட்ஸ் எடு. வெளில நின்னா கிளாஸை கவனிக்கூடாதுன்னு இல்லைல்ல? சார் கவனிச்சிட்டு தான் சார் இருக்கேன்.
உங்கள அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக சொல்கிறீங்க. அங்கே எல்லாமே சிரிக்கிறாங்க. வயன், ஹவு டேர் யூ? சார், உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவேன் சார். ஏய், இங்கே பாருங்க, பார்க் ஜிமின் என்னோட ஆள். யாராவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பலான்னு ஒரு அறை. அப்படியே கண்ணை செவந்து போச்சு. என்ன தைரியம் உனக்கு? ஆ, இட்ஸ் மை கிளாஸ். என்ன நேற்று என்னமோ விளாண்டன்னு பார்த்தா நீ கிளாஸ் முன்னாடி என்ன சொல்லிட்டு இருக்க? சார், போயன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு என் கிளாஸில் இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இதுக்கப்புறம் நான் இந்த கிளாஸ்க்கே வர மாட்டேன். டாட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். உங்கள் ஃப்ரெண்டு ஓடி வந்து, ஒயன் என்னடியாச்சு இப்படி செவந்துருக்கணும்? விடுடி, அப்படி தானே அடித்தாரு. என்னடி அவர் அடித்த அறையில் கிளாஸே அப்படியே ஒரு மாதிரி சவுண்டு கேடுச்சு. நீ என்ன இவ்வளோ தைரியமாக நின்றுட்டுருக்க? அடித்தது என் ஆளை தானே, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அதை பார்த்து அவளே பார்த்து, என்னடா இவ இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி அவள் சிரிச்சுட்டு, இது திருந்தாதுடா அப்படின்ற மாதிரி ஓடிட்டா. நீங்கள் பார்த்துட்டு, நான் திருந்து என்ன பண்ண போகிறேன், அவனுக்காக எப்போவுமே திருந்தாமல் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியும் அவன் வரான். நீங்கள் திரும்பியும் அவனை அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவன் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அரைஞ்சும் பார்த்துட்டான், அதுவும் ஹோல் கிளாஸ் முன்னாடி. நீங்கள் ஆனால் அப்படியும் திருந்துற மாதிரி இல்லை. ஸோ அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு அப்பப்போ சாக்லேட் வைக்கிறது, கிஃப்ட் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. தினமும் அவனை ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்க. ஃபாலோ பண்ணிட்டு போய், சார் ஒரு நாள் நீங்களும் நானும் பீச்சுக்கு போகலாமா, அப்புறம் இன்னொரு நாள் வந்து ஹோட்டலுக்கு போகலாமா, பார்க்குக்கு போகலாமா, அது இதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவனும் ஒரு மாதிரி சொல்லி ஆடா என்னடா இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்ற மாதிரி ஆயிடுச்சு. மற்ற ஸ்டாஃப் கிட்ட சொல்லும் போது, இந்த பொண்ணை வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிற, பணக்கார பொண்ணு, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர உங்களை திருத்துற வழிக்கு எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் ரிச்சுன்றதுனால எல்லாருமே பயப்படுவாங்க. அவங்க வேலைக்கு ஏதாவது ஒன்றுனா அதனால எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க யாரும். நீங்கள் சில நேரத்தில் அவங்க எல்லாமே கிளாஸ் யாராவது நடத்திட்டு இருக்கும் போதும் ஜிமின் கிராஸ் பண்ணி போனான்னா நீங்கள் அந்த கிளாஸில் பாதியிலேருந்தே ஏஞ்சி போவீங்க. அந்த ப்ரொஃபஸரோ அந்த மேம் யாராவது இருந்தால் கூட அதெல்லாம் கேட்டுக்கவே மாட்டாங்க. கேட்டால் என்ன நடக்கும்னு தெரியும். இந்த மாதிரி கேட்டு அவங்க வேலையை விட்டு இதுக்கப்புறம் வேலையே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பேட் நேமோடு போயிருப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சுருப்பீங்க நீங்கள். ஏன்னா உங்கள் அப்பா அந்தளவுக்கு அப்படி உங்க மேலே அவ்வளோ பாசம். ஸோ அதனால் பயம், ஓகேவா? ஸோ அப்படி தான் நீங்கள் அப்படியே பாதியிலேருந்து ஓடுறீங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க, பேக் ஹக்கு. என் கையிடு, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? சார், உங்களை தான் சார் காலையிலேருந்து தேடிட்டு இருந்தேன். என்ன இன்னைக்கு லேட்டு, என்னாச்சு? உனக்கு எதுக்கு வாயன், நான் லேட்டாக வந்தேன் என்ன, சீக்கிரமாக வந்தேனே? அது சார், உங்களை பார்த்தா தான் சார் எனக்கு நாளே ஓடும். நீங்கள் வரலன்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதான் உங்களை பார்த்தோன்னே ஓடி வந்துட்டேன். திருப்பி இந்த மாதிரி பண்ண வாயன், செம்ம டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை முறைச்சிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி அப்படியே உம்முன்னு வச்சுட்டு அப்படியே போகிறீங்க. ஈவன்தோ லைக் நீங்கள் டார்ச்சர் பண்ணுறது அவனுக்கு ஒரு பக்கம் பிடிக்காமல் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் எந்த அளவுக்கு நீங்கள் இவ்வளோ க்ரேஸாக இருக்கீங்க அவன் மேலே அப்படின்ற மாதிரி எந்த பொண்ணுமே இறங்கி இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு இறங்கிட்டீங்க. ஸோ லைட்டாக ஒரு இடத்துல அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, ஓகேவா? ஈவன் தான் அவன் வெறுத்தாலுமே உள்ளுக்குள்ளே அதை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ வந்து இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வரவே இல்லை. மினு, வேர் இஸ் வயன்? சார், அது அவங்க அம்மா இறந்துட்டாங்க சார். என்ன என்ன சொல்கிற? நீ போகலையா? சார், சொல்லிட்டு போகலான் தான் சார் வந்தேன் அப்படின்ற மாதிரி வாசல்லே இருந்து அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டா. ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு அவனுக்கு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீடு தேடி போகிறான். பார்த்தா அங்கே எல்லாமே செம்ம கூட்டமாக இருக்குது. எல்லாருமே நிறைய பேர் விஐபிலாம் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் அப்படியே, நீங்கள் ரொம்ப அழுதுட்டு இருந்திருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்டு மேலே. இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பான், அவன் மேலே சாஞ்சு ரொம்ப அழுது அவங்க யார் வராங்க போகிறாங்க கூட உங்களுக்கு தெரியல, அப்படியே அழுதுருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்து மாலை போட்டுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்க்கல, ஓகேவா? அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவன் கொஞ்ச நேரம் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க டைம் ஆகியிருக்கும், அவனுக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ உடனே அங்கேருந்து கிளம்பியிருப்பான்.
ஸோ நீங்கள் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆகுது. நீங்க வரவே இல்ல. மீனு வயன் இன்னும் வரலையா? இல்ல சார். வயன் இன்னும் வரல. நானும் கூப்பிட்டு பார்த்துட்டேன். அவ அவங்க அம்மா இறந்த சோகத்துல ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. அவளா வந்தா தான் சார் உண்டு. ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அவ சீட்லயே உட்காந்துட்டா. ஸோ அவளும் ட்ரை பண்ணிப்பா. ஓகேவா? தினமும் வந்து பேசுவா. வாடி வாடின்னு சொல்லிட்டு. ஆனா உங்களுக்கு வந்திருக்க மனசே கிடையாது. ஸோ அதனால நீங்க வந்திருக்க மாட்டீங்க. ஸோ 1 வீக் அப்புறமா மண்டே போல ஜிமினே உங்க வீட்டுக்கு வரான். அப்போ உங்க அப்பா யாருமே கிடையாது. ரொம்ப அமைதியா இருக்கு வீடு. ஸோ அவங்க வாசல்லே வந்து இந்த மாரி நான் வந்து ப்ரொஃபசர் ஒயன பார்த்து இந்த நோட்ஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் விட்டுருப்பாங்க. சரி போங்க அப்படின்ற மாதிரி. பார்த்தா ரொம்ப காலியா இருக்கு வீடே. ஸோ மெய்ட்ஸ்லாம் வந்து சமைச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. ஓகேவா? தேவைன்னா மட்டும் கால் பண்ணி கூப்பிடுவாங்க. ஸோ வீடு காலியா இருக்கும். அவன் அங்கங்க சுத்தி பார்க்குறேன் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ரூம் மட்டும் சாத்துன மாதிரி இருக்கு. ஒரு வேளை இங்க தான் இருப்பாளோ? அப்படின்ற மாதிரி லைட்டா ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்க அப்படியே ஒரு மாரி அழுத மாரி பெட்ல படுத்துருக்கீங்க. அவனுக்கே ஒரு மாரி கஷ்டமாயிடுச்சு. பிகாஸ் நீங்க அப்படி இருந்ததே கிடையாது. சேட்ட புடிச்ச துரு துருன்னு இருக்க பொண்ணு. ஏதாவது அவன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சார் இது சார், சார் அது சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, பாக் ஜெமினி ஆளு அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்ப பார்த்தா ரொம்ப அமைதியா அப்படியே ஒரு மாதிரி படுத்திருக்கீங்க. அவனுக்கே கஷ்டமாயிடுச்சு. அப்படியே டோர ஓப்பன் பண்றான். நீங்க அப்பதான் பார்க்குறீங்க யாரு அப்படின்ற மாதிரி. "வயன்" நீங்க அப்படியே டப்புன்னு எந்திச்சு உட்காந்துட்டீங்க. "சார் நீங்களா?" "நான் தான்" அப்படின்னு சொல்றான். "உட்காருங்க சார்" அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் எதுவும் பேசல. ஒரு மாரி அமைதியா இருக்கீங்க. "ஏன் காலேஜுக்கு வரல?" "சார் இல்ல, வரணும்னு தோணல." "வயன் எனக்கு தெரியுது. அம்மான்றவங்க அவங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்னே தெரியாது. அவங்கள இழந்திருக்க நீ. உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனா இப்படியே இருந்தா அது தப்பு வயன். உங்க அம்மா உன் நிலைமைய பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பா நீ வந்துரு. நாளைக்கு வா." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். நீங்க அப்படியே அவன பார்க்குறீங்க. "உனக்கு ஏதாவது சோகம் இருந்தா என்கிட்ட சொல்லி அழுவு. எல்லாமே சரியாகும்." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். நீங்க போயிட்டு அவன் மடியில படுத்துட்டு பயங்கரமா அழுகுறீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க ஈவன் தான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாலும் உங்களுக்கு அடி மனசுல ஒரு மாரி கஷ்டம் இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே அப்படியே சொல்லி 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 இவ்ளோ அம்மா அது பண்ணாங்க, அம்மா இது பண்ணாங்க, எனக்கு இதெல்லாம் வாங்கி குடுப்பாங்க, செய்வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி பயங்கரமா அழுதுருப்பீங்க நீங்க. ஜிம்மின்கே கஷ்டமா இருக்கும். பேண்டெல்லாம் நனைஞ்சிருச்சு அவனுக்கு. ஸோ அழுது அழுது அவ்ளோ இது தண்ணி உங்களுக்கு. ஸோ அவன் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு உங்களுக்கு அப்படியே தலைய கோதி விட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ நீங்க அப்படியே அழுதுகிட்டே அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ உங்கள அப்படியே அந்த எப்படி சொல்றேன்னா, அந்த பக்கம் ரைட் சைடுல அப்படியே உங்கள தலகாணி வச்சு அப்படியே படுக்க வச்சிருப்பான். "சீக்கிரம் சரியாயி வா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போறான். நீங்க நல்லா தூங்கியிருப்பீங்க. இப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகியிருக்கும். அவன் வந்து நீங்க வந்திருக்கணும் அப்படின்ற மாரி ஒரு ஹோப்ல அவன் கிளாஸ்க்குள்ள வரான். எஸ் நீங்க அங்க இருக்கீங்க. ஒரு லைட்டான ஸ்மைலோட. ஸோ ஜிமின பார்த்தோன்னே ஒரு மாரி பிரைட் ஆயிடுச்சு அந்த ஸ்மைலு. "தேங்க் யூ" அப்படின்ற மாரி கீழே சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். ஓகேவா? உங்கள பார்த்து அப்பப்ப ஸ்மைல் பண்றான். அவனுக்கே தெரியல. எதுக்கு நம்ம இப்படி பண்றோம் அப்படின்ற மாரி. இப்போ உங்கள விட ஜிமின் உங்கள நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸோ சின்ன சின்ன நீங்க பேசுறதாகட்டும், சிரிக்கிறதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதா ஒரு அ உங்கள அப்படியே அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சொல்லப்போனா. ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி, அப்படியே காதுகிட்ட சொல்லி ஏதோ சொல்றீங்க. சொல்லிட்டு கியூட்டா சிரிக்கிறீங்க. அவன் அத பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கான். இங்க இருக்க பசங்கலாம், "சார் எத பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு?" அப்படின்ற மாரி இங்க பேசிட்டு இருக்குதுங்க. "ஏய் உன் மேல ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிட்டாரு சார்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க முன்னாடி பேசிட்டு இருக்குதுங்க. அப்படின்னோனே அமைதியாயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இத கேட்டுருக்கும். அவங்க பேசி இது பண்ணது. நீங்க அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே ஜிமின பார்க்குறீங்க. ஜிமின் உங்கள பார்த்து அழகான ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ உங்க காதல் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. ஸோ ஒரு நாள் நீங்க அந்த பக்கம் போயிருப்பீங்க. என்னமோ ஒரு வேலையா மேம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் டக்குனு வந்து உங்கள அப்படியே செவுத்துல சாய்ச்சு வச்சுட்டான். லாக் பண்ணிட்டான். ஓகேவா? "சார் என்ன பண்றீங்க?" "சாரா? உனக்கு நான் சாரா?" அப்படின்னு கேட்குறான். "ஜி ஜி ஜி ஜிமின்." "ம்."
தட்ஸ் குட். என்ன பண்ணுறீங்க? ம் லவ் பண்ணுன்னு என்ன சொல்லிட்டு நீ படுக்க அமைதியாக இருக்க இப்போல்லாம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நீங்கள் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களான்னு பார்த்தேன். ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. ஸோ தட்ஸ் இட் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு அதுக்கு மட்டும்தான் நீங்கள் பின்னாடி வந்தியா? ஆமாம், அதுக்கு மட்டும் தான் சார் வந்தேன். அப்படி தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவன் கடுப்பாயிட்டான். அதுக்கப்புறம் போயிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் அவன் போயிருப்பான். டக்குன்னு அவனை பிடிச்சி இழுத்து அப்படியே அவனை செவத்தில் லாக் பண்ணிட்டீங்க. என்னடி பண்ணுற? எதுக்கு இப்போ என்னை கூப்பிட்ட? விடு, அந்த ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? அந்த ரெஸ்பாண்ட் கிடையாது, இப்போ ஒரு ரெஸ்பாண்ட் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நீங்கள் அவன் லிப்ஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. ஜிமின் அதை அவன் அப்படியே ஃபீல் பண்ணி அந்த கிஸ்ஸை வாங்கிக்கிறான். செம்ம கிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டான ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் பார்த்துட்டு ஓ சாருக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா, பிடிக்குமா அப்படின்றீங்க. சாருக்கு எல்லாமே பிடிக்கும், நீ பண்ணால் மட்டும்தான். ஆஹா, அவ்வளோ நான் இடம் பிடிச்சிட்டேன்னா உங்கள் மனசில்? அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதுவரையும் இவ்வளோ க்ரேஸாக நான் யாரும் லவ் பண்ணது கிடையாது, இனிமேல் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ நீயே சொல்லிடுவேன். இல்லை, நீங்கள் தான் சொல்லணும். நீ சொல்லு. நீங்கள் தான். சரி, நானே சொல்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச். யாருக்கும் மடங்கக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் அதே உடைக்க வச்சுட்டேன். இப்போ சொல்லு, நீ ஐ லவ் யூ சொல்லு. அது சொல்லு. என்ன வெக்கம்லாம் படுற, கண்ணெல்லாம் சிவந்துடுது. அது ஐ லவ் யூ ஜிமின், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் இப்போ உங்களை அழகாக பிடிச்சி பேஷனேட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கிட்டத்தட்ட அந்த லிப்ஸு அந்த அப்படியே அவங்க லிப்ஸை தாண்டி உங்கள் டங்க்கு கிட்டே போகுது. கிட்டத்தட்ட ஒரு 5 minutes அந்த கிஸ்ஸை அப்படியே போய் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த பக்கம் பார்த்தா யாரோ க்ராஸ் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் டப்புன்னு ஜிமின் தள்ளி விட்டு ஓடிட்டீங்க. எம்மாடி இப்படி இருக்கா? கொஞ்ச நேரத்தில் பக்குன்னு ஆயிடுச்சு. யாராவது பார்த்துருந்தாங்கன்னா மானங்கட்ட காரி துப்பிருப்பாங்க. சீக்கிரம் கிளம்பு ஜிமின், இல்லைன்னா ஏதாவது பண்ணிட போகிறாவல அப்படின்ற மாதிரி அவனும் ஓடிட்டான். ஸோ இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. உங்களுக்குள்ளே இருக்க லவ் அப்படியே அதிகமாகிட்டு போகுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 years ஆகிடுச்சு. ஓகேவா? 2 பேரும் ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. அப்பப்போ அந்த லஞ்ச் பிரேக்கும் சரி, ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சாலும் சரி, அங்கங்கே சைடில் நின்று கிஸ் கொடுக்கறதாகட்டும், ஹக் பண்ணுறதாகட்டும்னு சொல்லிட்டு உங்கள் சேட்டை 2 பேர் சொட்டு தாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு நாள் ஜிமினை கூப்பிட்டு பேசுகிறீங்க. ஜிமின், நான் உங்ககிட்ட கேட்கவா? என்ன கேட்க போகிற? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன சொல்கிறவன், உண்மையாலவா? ஆமாம். அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி நான் இது வரையும் கேட்டது கிடையாது. உன்னை பற்றி சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ அது கேட்கணும்னு தோணுச்சு. உங்களை மாதிரி பணக்காரன்லாம் கிடையாது, நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் போனால் தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு எல்லாமே. அதனால தான் ஒரு குறிக்கோளோட லவ்லாம் வேணான்னு இருந்தேன். ஆனால் நீ அதை மாற்றிட்டவான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒரு வேளை அவன் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொன்னால் உங்கள் லவ் மாறுமோன்ற ஒரு எண்ணத்தில் அவன் பார்த்துட்ருக்கான். அண்ட் நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, நீ எப்படி இருந்தாலும் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிமின். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா நீ மிடில் கிளாஸ்ன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். அதனால் நம்ம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிட்டான். என்ன ரெஜிஸ்டர் மேரேஜா? வயன், உங்கள் அப்பா பற்றி தெரியும்ல, உங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு இந்த விஷயத்தெல்லாம். இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம் ஜிமின், இப்போதைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா?
ம். ஓகே. ஓகே வாயன். ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்றான். இதோ வித்தின் வந்து ஒரு 1 வீக்லயே வந்து உங்க 2 பேருக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் வித் ஜிமின் அவங்க பேரண்ட்ஸோட பெர்மிஷனோட. உங்களுக்கு அங்க ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் அழகா முடியுது. நீங்க அப்படியே ஜிமின் வந்து உங்களுக்கு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். நீங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த மொமெண்ட் வந்து உங்க லைஃப்லயே மறக்க முடியாத மொமெண்ட். இதுக்காக நீங்க ரொம்ப எப்படி சொல்ல 2 இயர்ஸா இது வந்து உங்களோட கனவுன்னே சொல்லலாம். இப்போ நிறைவேறிடுச்சு. உங்க ஜிமின் உங்ககிட்ட இருக்கான். ஸோ அத நினைச்சு உங்களுக்கு சந்தோஷத்துல அப்படியே ஒரு மாரி கண்லேருந்து அவ்ளோ தண்ணி வருது. ஜிமின் பார்த்துட்டு, "அழக்கூடாது. லைஃப் லாங் நான் உன் கூடயே இருப்பேன்டி. லவ் யூ ஸோ மச் வயன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, "லவ் யூ ஸோ மச் ஜிமின்" அப்படின்னோன அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்லாம் ஷை ஆகி திரும்பிட்டாங்க. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, "பணக்கார புள்ளையா இருக்கே, ஒரு வேளை மனசு மாறி ஏன்டா உன்னை கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்டால் என்ன பண்ணுறது" அப்படின்ட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே ஜிமின் தான் போராடி, "கண்டிப்பாக நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவள் வந்து அந்த மாதிரி கேரக்டர் கிடையாதுன்னு" சொல்லியிருப்பான். ஸோ அதனால் பையனோட விருப்பத்துக்காக ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு. நீங்கள் கால் பண்ணி ஜிமினை ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட மணி ஒரு 8 இருக்கும். உங்கள் அப்பா கிட்ட ஸ்பெஷல் கிளாஸு இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கூட தங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. இங்கே பார்த்தா ஜிமின் வந்திருப்பான். "வயன், வயன் எங்கடி இருக்க? வர சொல்லிட்டு எங்கே போன?" அப்படின்ற மாதிரி அவன் அந்த ரூம் சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த ரூமில் வந்து தேடிட்டு இருக்கான். அந்த கதவு அப்படியே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. பார்த்தா லைட்டு போயிடுச்சு. "வயன் விளையாடாதடி, ஏய் நீ தானே சொல்றி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ரூம் ரொம்ப குவைட்டாக இருக்குது. அப்படியே அந்த பெட்டில் போயிட்டு எங்கேயோ கீழே ஒளிஞ்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அப்படியே ஏஞ்சி நின்று பார்க்குறான். அவன் பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே லைக் அவனை தள்ளி விட்டு நீங்கள் அப்படியே அவன் மேலே படுத்திருப்பீங்க. கரெக்டாக லைட்டாக ஆன் ஆகுது. வயன் கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன் தெரியுமா, பின்னாடி பயமுறுத்துவ" அப்படின்ற மாதிரி கேட்குறான். "ஆமாம், என் புருஷன் வரத்துக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டானா, அதான் ஒரு சின்ன ப்ராங்க்" அப்படின்றீங்க. "சரி எதுக்கு வர சொன்னேன்?" தான் மேரேஜ் முடிஞ்சிடுச்சுல, அதான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வர சொன்னேன்" அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் விளையாடாத, நீ என்ன சொன்ன, இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் நமக்குள்ளே வேணான்னா சொன்னல, இப்போ எதுக்கு திடீர்னு? ஜிமின், அப்போ சொன்னேன்னா, ஆனால் இப்போ தான் நம்ம மேரேஜ் ஆகிடுச்சல, we are officially husband and wife, ஸோ இதெல்லாம் லீகலி அலோடு யூனோ அப்படின்றீங்க. வயன் இதெல்லாம் வேணாம், நம்ம படிக்கணும், சாரி நீ படிக்கணும், அதனால் இதெல்லாம் வேணாம், அதெல்லாம் தள்ளி வச்சுக்கலாம். தள்ளி வச்சுக்கணுமா? ஆனால் எனக்கு வேணுமே. வயன் இதெல்லாம் வேணாம் அப்படின்றான். ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை. அப்படியே அவனை லே டவுன் பண்ணி வச்சு நீங்கள் அப்படியே உங்கள் கை எடுத்துகிட்டு போய் அப்படியே அவன் ஷர்ட் அப்படியே மேலே வச்சு அவன் செஸ்ட்டுக்கிட்ட அப்படியே போய் தடவுறீங்க. வயன் கையெடுறி, தேவையில்லாமல் விபரீதமாக ஏதாவது செஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி தான் செய்வேன், என்ன பண்ணுவேன்? வயன் சொன்னா கேளு, கையெடுறி, எங்கடி போகுது கையே அப்படின்றான். நீங்கள் அப்படியே தடவி அவன் செஸ்ட்டுக்கிட்ட போகிறீங்க. அவன் செஸ்ட்லேருந்து அப்படியே ஆப்ஸ் கிட்ட வருது. அப்படியே அந்த ஷர்ட் பட்டன் அவுக்குறீங்க. அவன் வேணாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவுத்துட்டு திருப்பியும் அப்படியே தடவிட்டு இருக்கீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, டெம்ப்ட் ஆகுற மாதிரி ஆகுது. வயன் நானே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன், வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ உங்கள் கை அப்படியே கீழே போகுது. அப்படியே டக்குன்னு கையை பிடிச்சிட்டான். என்னடி பண்ணிகிட்ருக்க? ஐ வாண்டட் ஜிமின், ஐ வாண்டட் அப்படின்னு சொன்னேன். ஒரு மாதிரி அவனுக்கு இதாகிடுச்சு, டெம்ப்ட் ஆகிட்டான். என்னடி ஹஸ்கிலாம் பேசுகிற? எஸ் ஜிமின், ஐ வாண்ட் யூ, ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதுகிட்ட போயிட்டு முத்தம் கொடுக்குறீங்க. அப்படியே உனக்கு அவ்வளோதான், இதுக்கப்புறம் முடியாதுடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்களை அப்படியே சாச்சு அப்படியே செம்மையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கிஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி லவ் பண்ண காலத்தில் கூட அவன்
கிஸ் பண்ணியிருக்க மாட்டான். அப்படி ஒரு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்களே அப்படியே வாயடிச்சு போய் பார்த்துட்டு இருக்கீங்க. பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு டக்கு 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 டக்குன்னு உங்க ட்ரெஸ் அப்படியே அன்பட்டன் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பேண்ட்டு அந்த ஒரு ஷர்ட் தான் போட்டிருப்பீங்க. அப்படியே அதை அவுத்துட்டான். நீங்களும் அப்படியே செம்ம டெம்ட் ஆகி உங்களோட ஐ மீன் அவனோட ட்ரெஸ்ஸும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க கிஸ்ஸஸ்ஸு. நீங்களும் அங்கங்கே பண்ணிகிட்ருக்கீங்க. ரஃப் பண்ணிக்கிட்டு செம்மையாக ஒரு அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனா டெம்ட் ஆகி 2 பேரும் ஒரு ஹை லெவலில் போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே செம்மையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 2 பேரும் அவ்வளோதான். ஸோ அந்த மேக்கவுட் செஷனுக்குள்ளே அப்படியே போயாச்சு. செம்மையான ஒரு மேக்கவுட் செஷன் போயிருக்கும். உங்களால் சுத்தமாக முடியாத அளவுக்கு போயிருக்கும். வித்தவுட் ப்ரொடெக்ஷன். ஓகே, எதுவுமே இல்லாமல் போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு 5 ரவுண்ட் போயிருக்கும். ஸோ 2 பேரும் அப்படியே லே டவுன் ஆகி படுத்துருக்கீங்க. அப்போ பார்த்தா, ஏய் வயன், ப்ரொடெக்ஷனே போடாமல் பண்ணிட்டேன்டி, என்னடி பண்ணுறது? இட்ஸ் ஓகே, ஐ வாண்ட் இட் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு, ஒரு வேளை ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா, இப்போ தானே வயன் படிச்சுட்ருக்க, இட்ஸ் ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உனக்கு அவ்வளோ தைரியமா வயன்? ஆமாம், எங்கள் அப்பா கிட்ட நான் பர்மிஷன் கேட்டுக்கிறேன், டோன்ட் வரி. சரி ஓகே, 2 பேரும் தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். என்ன கான்சிக்வன்சஸ் வந்தாலும் 2 பேருமே பார்த்துக்கலாம் அப்படின்றான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே அவன் பேர் செஸ்ட்டில் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தூங்குறீங்க. எப்படியே நெக்ஸ்ட் டே ஆகியிருக்கும். அப்படியே காலேஜுக்கு வரீங்க. 2 பேரும் ப்ளஷ்ஷியாக வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அவனை பார்க்குறதோ அவன் உங்களை பார்க்குறதோ அப்படியே கண்ணாலே டீஸ் பண்ணிக்கிறீங்க. அதை பாரு இதை பாரு சொல்லிட்டு நைட்டு நடந்ததை. ஸோ இது வந்து சில பேர் நோட் பண்ணியிருப்பாங்க, 2 பேர் கண்ணாலே பேசிக்கிறாங்க பற்றி அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் நீங்கள் 2 பேரும் வேறு லோகத்தில் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ இப்படியே வந்து கொஞ்ச நாள் ஆகியிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் 3 மந்த்துக்கு ஆகியிருக்கும். நீங்கள் மார்னிங் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்க. பார்த்தா ஒரு மாதிரி உங்கள் கழுத்தில் லைட்டாக எப்படி சொல்கிறதுனா லைட்டாக ரத்தம் வந்திருக்கு. ஐயோ, நகத்தை அதுக்கு தான் இவ்வளோ பெருசாக வளர்க்கக்கூடாது, சே இப்படி கீறி வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றிட்டு காலேஜுக்கு போயிட்டீங்க. ஸோ இப்படியே வந்து கிட்டத்தட்ட மதியானம் ஆகிடுச்சு. ஜிம்மினை காணவே காணோம். என்னடா எங்கே போனான் அப்படின்ற மாதிரி. எங்கே கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான், என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணி திரும்ப பார்க்குறீங்க, இல்லை. ஸோ ஒரு 3 மணி இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அவசரமாக ஓடிடுறாரு. மேம் மேம் அப்படின்ற மாதிரி. என்னாச்சு சார்? மேம் இங்கே வரீங்களா அப்படின்னோடனே அவங்க போகிறாங்க. நீங்கள் என்ன ஒத்து கேட்குறீங்க, என்ன தான் ஒரு மாதிரி ஒரு பதட்டமாக இருந்தார்ல. மேம், பாக்ஜிமன் சாருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான். என்ன சார் சொல்கிறீங்க? நல்லா தானே இருந்தார். ஆமாம், ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார் போல், ஸ்பாட் அவுட்டான். என்ன சார் சொல்கிறீங்க? நல்லா தானே இருந்தார். பசங்கள்லாம் போக சொல்லிட்டாங்க, நம்மலாம் போய் பார்க்கலாம். அதுவும் ஃபேஸ்லாம் ஒன்றுமே தெரியலையா, அந்தளவுக்கு இதாகிடுச்சு அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்கில் அப்படியே ஏஞ்சி நிற்கிறீங்க. சார், ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி பொத்துன்னு கீழே விழுறீங்க. அங்கே இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தூக்குறாங்க. வயன் 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 என்னாச்சு வயன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுப்புறாங்க. ஸோ அப்படியே உங்களை எப்படி சொல்கிறதுனா மெடிக்கல் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே அங்கே லைக் உங்களை செக் பண்ணி பார்த்தா யூ ஆர் ப்ரெக்னென்ட். ஸோ நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்கும் செம்ம ஷாக். என்ன படிக்கிற பொண்ணு கல்யாணம் ஆகலை, எப்படிடா ப்ரெக்னென்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்ம ரூமர்ஸ்லாம் அப்படி இப்படி போயிருக்கோம். ஆனால் நீங்கள் எதுக்குமே கண்டிருக்க மாட்டீங்க. அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி ஜடம் மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. நான் ஜிமினை பார்க்கணும், ப்ளீஸ் யாராவது என்னை கூட்டிகிட்டு போங்க, ப்ளீஸ் நான் ஜிமினை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறீங்க. உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபேஸ் எதுவுமே தெரில, ஃபுல்லாகவே அப்படியே கவர் பண்ணியிருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே உட்காந்து அடிச்சுக்கிட்டு அழுவுறீங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இடத்துல இறந்ததுனால ரொம்ப டீகம்போஸ் ஆன மாதிரி ஒரு மாதிரி இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு இது பண்ணி எரிக்கிறதுக்கு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே போன மாதிரி தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். இப்போ ப்ரெசண்டில் பார்ப்போம். நீங்கள் கிட்ட போகிறீங்க, பார்த்தா அங்கே இருக்கிறது ஜிமின் தான். இது இல்லை, இது சாத்தியமே இல்லை.
ஜிமின் ஜிமின் எப்படி வந்தா? இல்லை, நீ கனவு காண்ற வயன். இல்லை, நீ கனவு காண்ற, அது ஜிமின் இல்லை, வேற யாரும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு பதட்டமாகுது. மேம் மேம் என்னாச்சு? கீழே வந்திருக்கீங்க? இல்லை, மேம் இவர் தான் உங்கள் பையனை காப்பாற்றினது, ஏஞ்சி வாங்க, வந்த விட்டு பேசுங்க அப்படின்றாங்க. ஜிமின் வந்து ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக தான் இருக்கான். ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு அப்படியே பயமாக இருக்குது. கிட்ட போகிறீங்க, ஜிம்மினா அது வேற யாரா, உங்கள் கற்பனையா அப்படின்னு சொல்லிட்டு 1000 யோசனை ஓடிட்டுருக்கு. நீங்கள் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கீங்க. அது அப்படியே ஜிமின் மாதிரி இருக்காங்க. அப்படியே வயிற்றில் கட்டு போட்டிருக்கு. நீங்கள் அப்படியே உட்காந்து அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. இல்லை, அது ஜிமினாக இருக்காது, வேறு யாரோ தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க கண் முழிக்கிறாங்க. எங்கே இருக்கா, இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை நல்லா முழிச்சு பார்த்தா, இட்ஸ் யூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நீங்கள் அந்த இடத்துல செத்துட்டீங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது உங்கள் ஜிமின். வயன் மன்னிச்சிடு வயன், என்ன மன்னிச்சிடுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் நீயா? உண்மையாக சொல்லு, நீ ஜிமினா? மன்னிச்சிடு வயன், என்ன மன்னிச்சிடுடி, உன்னை விட்டு போய் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு வயன். நீ எப்படி இங்கே வந்த? நான் இங்கே இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி வந்த? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜிமின், நீ உயிரோடு இருக்கியா? இது உண்மையிலே நீ தானா? சொல்லு ஜிமின், நீ எப்படி உயிரோட வந்த? நீ இந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டியே, எப்படி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. அவனுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. அவன் ரொம்ப அமைதியாகிட்டான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்பயாவது என்கிட்ட சொல்வியா ஜிமின்? நானும் உன்கிட்ட கேட்டுட்ருக்கேன்ல, ஏன் என்கிட்ட வாய் திறந்து பேச மாட்டேன்? அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அது உன் பையன் அபி அப்படின்னு சொன்னானே. ஒரு மாதிரி அவனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து, அவனுக்கே நம்ப முடியல. ஏன் பையனா அவனை என்னை காப்பாத்துன? அவனை தான் காப்பாத்திருக்க. நீ ஏன் இப்படி இருக்க? ஒரு மாதிரி முன்னெடுத்த மாதிரி இல்லையே. என்னாச்சு வயன் உனக்கு? நல்லா இருந்தியடி, புசு புசுன்னு அழகா. என்னடி ஆச்சு? ஏன் இப்படி இருக்க நீ? முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஜிமின் அப்படியே பார்க்குறான். சொல்லு, செத்து போன நீ எப்படி உயிரோட வந்த? சொல்லு ஜிமின், சொல்லு. அவன் எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருக்கான். சொல்லுடா, சொல்லு. எதுக்கு இப்படி ஏமாத்திட்டு இருக்க? இத்தனை வருஷம் எங்க போன? சொல்றியா? கத்தி எடுத்து கையை எடுத்துக்குவா, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அது கையில் வைக்காம டக்குன்னு கழுத்தில் வைக்கிறீங்க. சொல்கிறா, சொல்லு, என்னையே ஏமாத்தின, எங்கே போன இத்தனை வருஷம்? சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை அழுத்த போகிறீங்க. வாய் நில்லு, நான் சொல்கிறேன், நிறுத்து ப்ளீஸ், நிறுத்து, உன்னை காயப்படுத்திக்காத ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அதை எடுக்கிறீங்க. சொல்லு, உண்மையை சொல்லு, எதுக்கு இப்படி பண்ண? ஏன்னா நான் அப்படி பண்ணலனா ஒன்று உங்கள் அப்பா கொன்று இருப்பான் வயன். அப்படியே நீங்கள் செம்ம ஷாக்காக பார்க்குறீங்க. என்ன சொன்ன? ஏன் அப்பா என்ன கொள்வாரா? ஆமாம், உங்கள் அப்பா உன்னை கொன்று இருப்பான். அப்படியே கட் பண்ணி நீங்கள் காலைல ஒரு ரத்தம் வந்திருக்குன்னு சொன்னால நகைக்கீரி,
அன்னைக்கு நைட்டு ஸோ நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் காலேஜுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ உங்கள் அப்பா வந்து மில்க் கொடுத்துருப்பாரு ஓகேவா. ஸோ அதை நீங்கள் குடிச்சிட்டு அப்படியே போய் படுத்துட்டீங்க. செம்ம தூக்கம். ஆக்சுவலாக அதில் தூக்கு மாத்திரை இருந்திருக்கும் ஓகேவா. நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ அப்படியே ஃபோன் கால் போகுது. ஆக்சுவலாக அப்பப்போ வீடியோ கால் பேசுவீங்க ஜிமினுக்கு. ஸோ ஜிமினுக்கு நீங்கள் தான் கால் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவனும் அட்டன் பண்ணுறான். ஏய் சொல்றி பொண்டாட்டி. பொண்டாட்டியா? யாருக்கு யாரா பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பேசுகிறாரு. அங்கிள் நீங்களா? ஆமாம் நான் தான். என்ன பொண்டாட்டின்னு நான் சொல்கிறேன்? என் பொண்ணை லவ் பண்ணுறியாமே, என்ன கதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்த்துட்டு அங்கிள் அது வந்து இங்கே பார், நீ வேறு ஸ்டேட்டஸ், நாங்கள் வேறு ஸ்டேட்டஸ். என் பொண்ணை செல்லம் கொடுத்து வளர்த்தேன்னா, ஆனால் இந்த மாதிரி காரியம் பண்ணான்னு வச்சுக்கோ, அவளை கொல்றது கூட தயங்க மாட்டேன். புரியுதா? அங்கிள் நானும் வயனும் சின்சியராக லவ் பண்ணுறோம். அவள் இல்லைனா நான் இருக்க மாட்டேன், நான் இல்லைனா அவள் இருக்க மாட்டா. ப்ளீஸ் அங்கிள் எங்களை ஒத்துக்கோங்க, நான் நாளைக்கு வந்து பேசுகிறேன். ஏய் யார் நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு? இந்த மாதிரி நான் எல்லாம் வீட்டுக்குள்ளே என்ன வீட்டுக்கு வாசல்லே சேர்க்க மாட்டேன். பொண்ணு மாதிரி நான் எல்லாம் அடித்து கல்லால் அடித்து துரத்தணும்டா. நீ என் பொண்ணு பக்கத்தில் வரக்கூட தகுதி கிடையாது. நீ என் பொண்ணை லவ் பண்ணுறியா? என்ன தம்பி ஏதாவது செய்யணுமா என்ன அப்படின்ற மாதிரி அப்படியே முறைச்சிட்டு கேட்குறாரு. ஸோ அப்படியே ஜிம்மன் வந்து அங்கிள் அது என்ன அங்கிள் என்னை பற்றி தெரியல, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன். நான் யாருன்னு, நான் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எனக்குள்ளேயும் கிராமத்தில் இருக்க மாதிரி ஜாதி வேறு இருக்கு. நீ மட்டும் என் பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஏன் கொன்னுடுவேன். அப்படியே அதுக்கப்புறம் அவன் வந்து கேட்டிருக்க மாட்டான், நான் அப்படி தான் பண்ணுவேன், நாங்கள் 2 பேரும் சின்சியராக லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக கல்யாணம் ஆச்சு, இந்த உங்களுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு எதுவுமே தெரியாது அவருக்கு. ஜஸ்ட் லவ் பண்ணுறீங்க மட்டும் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஸோ அதனால் கேட்குறாரு. போயிட்டு கத்தி எடுத்து வந்து உங்கள் கழுத்தில் வச்சுருப்பாரு. இங்கே பாரு, இப்போ தூங்கிட்டு இருக்கான்னு பார்க்காத, அப்படியே தூக்கத்திலே கொன்றுவேன். நீ நாளைக்கு இந்த ஊரை விட்டே கிளம்பணும். அங்கிள் முடியாது, நான் வாயினில் மறுக்க மாட்டேன். அப்போ அவள் சாகரத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷார்ப்பாக அந்த கத்தியை வச்சுருப்பாரு. அதில் தான் உங்களுக்கு காலைல ரத்தம் வந்திருக்கிறது தெரியும் ஓகேவா. ஸோ அப்படியே வச்சு ஷார்ப்பாக இது பண்ணும் போது, இல்லை ப்ளீஸ் விட்டுருங்க, நான் பிரிஞ்சு போயிடுறேன், தயவு செஞ்சு வாயின் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அங்கிள், உங்கள் காலில் வேணா விழுறேன், ப்ளீஸ் வாயின் எதுவும் செஞ்சிடாதீங்க, ஒரு சின்ன குழந்த மாதிரி, ப்ளீஸ் விட்டுருங்க அவளை. அப்படின்னா நாளைக்கே ஊரை விட்டு போகிறேன், அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்சிடெண்ட் எல்லாமே அவனோட பொருள்லாம் போட்டு அவனை மாதிரியே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு அவன் ஊரை விட்டு கிளம்புறான்ல, ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு உங்ககிட்ட சொல்ல முடியாமல் மெல்ல முடியாமல் அவன் அப்படியே உடஞ்சி தான் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். அப்புறம் அந்த ஊர்லேருந்து போகும்போதே ஆக்சுவலாக ஜிமின் தான் கார் ஓட்டிகிட்டு போயிருப்பான் அவங்க ஃபேமிலியோட. ஸோ அவன் உங்களுக்கு நடப்பாகவே இருந்ததுனால அவன் ஒரு மாதிரி காரு வேகமாக போய் வேற ஒரு இதில் எப்படி சொல்கிறதுனா, ஆப்போசிட்டில் ஒரு லாரி வந்திருக்கும். அவன் லைக் உங்களோட நினப்பில் இருந்ததுனால ஏதோ ஒரு தாட்டில் அப்படியே ஓட்டியிருப்பான். அது ஆக்சுவலாக ஒன் வே ரோடு ஓகேவா. அவன் வந்து நிறுத்துவான்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருந்திருப்பான். அந்த பக்கம் இந்த பக்கம் இது பண்ண முடியாமல் வேகமாக வந்து இடிச்சிருக்கும். ஏன்னா ஸ்பீடாக வந்திருக்கும் அந்த அளவுக்கு காரு. ஸோ இடித்ததில் ஜிமின் மட்டும் அந்த பக்கம் அப்படியே சாஞ்சிருப்பான் ஓகேவா. அவங்க ஃபேமிலி அப்படியே காலி அந்த அது பற்றி. ஸோ எல்லாருமே இறந்துருப்பாங்க. ஜிமின் அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே போகிறதுக்கு முடியாமல் அந்த கில்ட்டிலே சுற்றிருப்பான். அப்புறம் இந்த ஊருக்கு வந்து பார்த்தா நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் அப்பா கூட சண்டை போட்டு அவ்வளோ சண்டை, ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பீங்கள்ல. ஸோ பயங்கரமான சண்டை, நீங்கள் அந்த குழந்தைய கழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க. அடுத்த நாள் உங்களை வந்து அந்த அபார்ஷனுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் முடியாதுன்னு சொல்லவும் கதவை போட்டு டாப்பா போட்டு பூட்டி வச்சாச்சு உங்களை.
நீங்க பாத்ரூம் வழியால அந்த ஓட்டை இருக்கும்ல, ஸோ அது வழியால தப்பிச்சு நீங்க ஓடியிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஊருக்கு வந்திருப்பீங்க. ஜிமின் ஒரு ஒரு இடத்துலயும் தேடி கடைசியில இங்க வந்திருப்பான். அவன் குடிச்சிட்டு உங்க நெனப்பாவே இருந்திருப்பான். அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்றது? தேவதாஸ் மாதிரி சுத்திட்டு இருந்திருப்பான் உங்கள தேடி. நீங்க இங்க அ அபியும் பொறந்திருப்பான். ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. சாரி பட்டுருப்பீங்க. யாருமே இருந்திருக்க மாட்டாங்க உங்க துணைக்கு. ஸோ அங்க ஒரு பாட்டி இருந்திருப்பாங்க. நீங்க ஆக்சுவலா நான் எப்படி சொல்றது? ஒரு 9 மந்த் பிரெக்னன்ட்டு. ஸோ அப்பதான் அந்த பாட்டி உங்கள பார்க்கவே பாவமா இருந்திருக்கும். நீங்க ஹாஸ்டல்ல தான் தங்கியிருப்பீங்க. ஸோ அந்த பாட்டி தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த குழந்தை பொறக்கறதுக்கு அவங்க ஆக்சுவலா ரிச் ஓகேவா? நீங்க ஒரு தடவ சின்ன ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அத வச்சு தான் உங்களுக்கு அந்த எப்படி சொல்றது? டெலிவரி வரைக்கும் ஃபுல்லாவே அவங்க தான் பார்த்துருப்பாங்க. அவங்க தான் உனக்கு ஹெல்ப் பண்றது, காசு குடுத்து இது பண்றது எல்லாமே அவங்க தான் பார்த்துருந்துருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லன்னா இங்க இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஸோ இப்படிதான் நீங்க வந்து அப்படியே போயிருக்கும். உங்க அப்பாவ தேடி தேடி நீங்க எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அப்புறம் தான் ஜிமின் எதர்ச்சியா அந்த குழந்தைய பார்த்துருப்பான். யாரோ கடத்திட்டு போறத பார்த்துட்டு தான் அவன் போய் காப்பாத்திருப்பான். அது யாருன்னு குழந்த அதெல்லாம் தெரியாது. ஜஸ்ட் அந்த குழந்தைய சேவ் பண்ணும். ஸோ அந்த சேவிங் ப்ராசஸ்ல தான் ஜிமின வந்து குத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்ப 2 பேருமே சொல்றீங்க. அந்த கேட்ட உடனே ஒரு மாதிரி அப்படியே கஷ்டமாகி பயங்கரமா நீங்க அழுகுறீங்க. என்னால உன் ஃபேமிலியே போயிடுச்சு ஜிமின். என்ன மன்னிச்சிடு. நீ என்ன பாதியிலே விட்டுட்டு போயிட்ட. அது மட்டும் தான் உன் மேல கோவமா இருந்துச்சு. ஆனா என்னால உன் ஃபேமிலி போயிடுச்சு ஜிமின். என்ன மன்னிச்சிடு ஜிமின். என்ன மன்னிச்சிடு. மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயங்கரமா அழுகுறீங்க. ஸோ அப்படியே உங்க ஜிமின் ஹக் பண்ணிக்கிட்டு அழாத வாயன். அதுதான் விதி, நான் யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத என் ஃபேமிலியே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா இப்போ அவங்களே இல்லாம போயிட்டாங்க. உன்னை தேடி நாயா பேயா அலைஞ்சிட்டு இருந்தவன். ஆனா நீ கிடைக்கவே இல்லை. 3-4 வருஷம் எப்படி ஓடுச்சுன்னே தெரில. ஆனா கடைசியில நீ கிடைச்சிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குவேன். இப்போ நீ கிடைக்கலனா நானே குடிச்சு நானே செத்து எங்கேயோ அனாதையா போயிருப்பேன். ஆனா இப்போ எனக்குன்னு நீ இருக்க. நீ என் புள்ள அபி இருக்கா. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் என்ன வேணும்? இந்த நொடி செத்தா கூட நான் சந்தோஷமா சாக தயாருவேன். நீங்க எனக்காக நீங்க 2 பேர் இருக்கீங்கல்ல. லட்சுமன் அப்படி சொல்லாத ப்ளீஸ், அப்படி சொல்லாத. இதுக்கப்புறமாவது நம்ம சந்தோஷமா வாழணும். அப்படியே பார்க்குறான். ஏன்னா நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியும். எந்த அளவுக்கு ரொம்ப சுட்டித்தனம், அதே மாதிரி எந்த அளவுக்கு சொகுசா அப்படிலாம் இருந்திருப்பீங்க. இப்போ ரொம்ப அப்படியே கஷ்டப்படுறீங்க நல்லாவே தெரியுது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பூனம் புடவை மாதிரி கட்டிட்டு ரொம்ப அப்படியே சிம்பிளாக இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க. அவன் பார்த்துட்டு எப்படி இருந்த பொண்ணு நீ, எனக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கவன். ஐம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே ஜிமின். நீ இல்லை, என் அபி இருக்கான்ட்டு அந்த ஒரு தைரியத்தில் தான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டுருக்கேன். அபியும் இல்லைனா நீ இறந்தன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் கேட்ட அடுத்த செகண்ட் என் உயிர் போயிருக்கும். ஆனால் என் அபி என்னை சாக விடலை. அபி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. அப்படியே மம்மி வந்துட்டேன். அபி உன்னை சேவ் பண்ணாருல்ல. ஆமாம், இவர் தான் சேவ் பண்ணாரு. பாவம், அவருக்கு கத்தியால் குத்திட்டாங்க. அவர் தான் உங்கள் அப்பாடா. மம்மி என்ன சொல்கிறீங்க? உண்மையாலுமா? ஆமாம், இவர் தான் உங்கள் அப்பா. அதுக்கப்புறம் கூப்பிட்றான் ஜிமின். அப்படியே அவன் ஓடி போய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி ஜிமின் பிடிச்சிட்டு ரொம்ப அழுகிறான். ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான். இப்போது உங்களோட சேர்த்து அபியும் இருக்கான். அதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீராக வருது. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா அவங்க அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாமே இப்போ வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. ஒரு சின்ன வீடு தான். ஜிமின் பார்க்குறான், எம்மா பெரிய வீட்டில் வாழ்ந்தவன், சாரி வாழ்ந்தீங்க நீங்கள்.
ஆனால் இப்போது இந்த மாதிரி வீட்டில் குழந்தைய வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏன்னா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க உங்கள் துணைக்கு. ஓகேவா? ஆம்பளை துணைன்றது ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள். அது எல்லாமே ஜிமின்ட்ட சொல்லுவீங்க. இந்த மாதிரி நான் வேலை தேடி போனப்போ எல்லாம் அப்படி பேசுவாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படி இப்படின்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லி அழுதுருப்பீங்க. ஜிமின் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். நான் இல்லாமல் போயிட்டேன், இன்னும் அவனுக்கு வாயை உடச்சி அவ்வளோதான் அப்படின்னு இருப்பான். அப்புறம் நீங்கள் வந்து ஜிமினுக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்து வந்து உட்காந்துருப்பீங்க. ஜிமின் அப்படியே பார்க்குறான். என்ன சாப்பிட்லையா? இல்லை, உன் கூட இப்படி ஒரு லைஃப் வாழணுன்னு தினமும் நான் குடிக்கும் போதெல்லாம் நினைப்பேன் தெரியுமா? ஆனால் இப்போ நீ அபியும் கூட இருக்கீங்க. இதை விட சந்தோஷமான ஒரு தருணம் எதுவுமே கிடையாது வயன். ஐ ரியலி லவ் யூ வயன். லவ் யூ ஸோ மச். நானும் தான் உங்கள் 2 பேரையும் லவ் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் 2 பேரும் சிரிக்கிறீங்க. வி லவ் யூ டா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே 2 கண்ணத்தில் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. சரி, எனக்கு ஊட்டி விட்றீங்களா? யார் ஊட்டி விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிமின் வந்து ஊட்டி விட்றான். அப்பா, நான் ஸ்கூல்லேருந்து வரும்போது அந்த ஒரு அங்கிள் அப்படியே முறைச்சிக்கிட்டே இருந்தாரா. அதுக்கப்புறம் நான் போய் கேட்டேன், எதுக்கு முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அங்கிள் சொன்னாங்க, நான் எப்படி இருக்கேன், நீ இந்த வயசில் இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சொல்கிறான், நீங்கள் சிரிக்கிறீங்க. ஆ, இருப்பான். ஏன்னா அபி அவங்க அப்பா மாதிரி அவ்வளோ க்யூட். என் பிள்ளைக்கு கண்ணார் பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணார் முறிக்கிறீங்க. பார்த்துட்டு, ஆமாம்மா நான் ரொம்ப அழகாக இருக்கல்ல அப்பா மாதிரி அப்படியே க்யூட்டாக அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை அப்படியே ஓடிட்டே இருக்குது. நீங்கள் 2 பேரும் அப்புறம் மாற்றி மாற்றி சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு ஸோ அப்படியே போயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் ஆகுது. ஜிம்முனுக்கு வந்து இப்போ அந்த காயெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. ஓகேவா? ஸோ ரெகுலராக அவன் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஜிம்மினும் வந்து ஒரு வேலையை தேடி இருப்பான். அவன் சர்டிஃபிகேட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு நார்மலான ஒரு வாட்ச்மேன் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வேலையை இது பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஒரு எப்படின்னா நைட் வந்து அந்த வேலை, மதியானம் வந்து கெஃபேல வேலை செய்வான். நீங்கள் வந்து இந்த மாதிரி பில்லிங் சொன்னல அதில் இருக்கீங்க. ஆனால் அங்கே ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் சொல்லுன்னு சொல்லியிருப்பான். அங்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகேவா? அங்கெல்லாம் கேர்ள்ஸ் மட்டும்தான், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஏசின்னு சொல்லிட்டு ஒன்றுமே வாங்கி வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மணி சேவ் பண்ணி ஒரு நல்ல வாடகை வீட்டுக்காகவே போயிட்டீங்க. ஓகேவா? ரொம்ப சின்ன வீடு இது, 10க்கு 10 வீடு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, ரொம்ப குட்டி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்க வீட்டிலேருந்து மாறியிருப்பீங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 இயரில் இது எல்லாமே செஞ்சுருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நீங்கள் குடி போனதுக்கப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யுவர் ட்ரீம் கம் ட்ரூ. ஜிமின், உங்கள் பையன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீட்டில் அவ்வளோ சந்தோஷமான லைஃப்பை நீங்கள் அப்படியே வாழ ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஜிமின் வந்து உங்ககிட்ட ரொமான்டிக்காக இருக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 2 பேருமே லீவ் போட்டிருப்பீங்க. பிகாஸ் யூ வாண்ட் ஒரு பொண்ணு. ஓகேவா? அதுக்காக பிளான் பண்ணியிருப்பீங்க நீங்கள். ஸோ அவன் ஸ்கூல் போன நேரமாக பார்த்து ஜிமின் சேட்டை தாங்கலை. நீங்கள் சமைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க இடுப்பை பிடிச்சி வயன் 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 வயன்றான். என்ன ஜிமின், சமைக்க விடுறியா நீ? ஏய், சமைக்கிறதுக்கு அடி நான் லீவ் போட்டேன். ஒரு நாள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன். எங்கே வந்தால் தானே சமையல் கட்டியே பிடிச்சிட்ருக்க. அப்புறம் உனக்கு பசிக்காதா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பசிக்கும் தான், அதான் நீ இருக்கே. என்னையே தின்னுட்டு இருப்பியா? தின்னுட்டு இருப்பேன்டி, பார்க்குறியா? ஏய் டர்ட்டி மைண்டட் புருஷா போடா அப்படின்றீங்க. அவனா சேட்டை தாங்கவே இல்லை. திரும்பி வந்துட்டு அப்படியே கன்னத்தில் கிஸ் பண்ணுறது, உங்கள் இயர்ஸில் கிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு போயிட்டு இருக்கான். டே, என்ன தான் ஜிமின் உனக்கு வேணும்? நீ தாண்டி வேணும் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உங்களை தூக்கிடுறான். என்னடா பண்ணுற? வா மாடிக்கு, எவ்வளோ நேரம் தான் நானும் இருக்குது, வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டான். டேய், ஏன்னா தூக்கி போடுற? பொண்ணுட்டு செம்ம வாசனையாக இருக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்படியே கழுத்தில் அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். அந்த ரோஸ் லாவெண்டர் ஸ்மெல் அடிக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஸ்மெல் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் செம்மையாக இருக்குடி, அதை விட ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்றான். டர்ட்டி மைண்டட் புருஷா, உன்னை மண்டே உடச்சிடுவேன்டா. ஏய் என்னடி, வருஷம் ஆயிடுச்சு அவன் கூட பண்ணி. எத்தனை நாள் இருக்குது வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? என் பொண்டாட்டி கூட ஆசையாக
ஒவ்வொரு நாளும் கனவுல வந்து எவ்வளோ சேட்டை பண்ணுவேன் தெரியுமா? ஆனால் கண் முழிச்சு பார்த்தா நீ இருக்க மாட்ட. நீ மட்டும் என்ன, நைட்டெல்லாம் என்னை தூங்கவே விட மாட்ட. அதுக்கப்புறம் காலைல பார்த்தா இருக்க மாட்ட. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண ஜிம்னா. நானும் தாண்டி. லவ் யூ டி பொண்டாட்டி. லவ் யூடா புருஷா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அவன் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஏன் இப்படி கண் கலங்குற? இல்லை, நீ காலேஜ் டேஸில் என்னை இப்படி தானே கிஸ் பண்ணுவ. லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்குள்ளே செம்மையான ரொமான்டிக் செஷனாக போயிட்டுருக்கும். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே கேப் விட்டு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே பண்ணதில்ல, ஒரு 8 ரவுண்ட் கிட்ட போயிருக்கும். ஓகேவா? காலைல மதியானம் அவன் வரதுக்கு ஈவினிங்க்கு முன்னாடின்னு சொல்லிட்டு ரொம்ப சேட்டை பண்ணியிருப்பீங்க 2 பேருமே. ஸோ ஒரு 1 மந்த்லேயே நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க. ஸோ அது ஆக்சுவலாக நெக்ஸ்ட் மந்த்து தெரியுது. ஓகேவா? ஸோ அப்படியே ஒரு 10 மந்த் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு அழகான ஒரு பொண் குழந்தை ஆசைப்பட்ட மாதிரியே ஜிமின் பார்த்துட்டு, ஏய் பொண்ணு உன்ன மாதிரியே இருக்கா. அப்புறம் பையன் மட்டும் உன்ன மாதிரி இல்லையா? பொண்ணாதே உன்ன மாதிரி இருக்கட்டும். ரொம்ப அழகாக இருக்காடி. உன்ன மாதிரி வாய் மட்டும் வரக்கூடாதுடி. நீங்கள் சிரிக்கிறீங்க. என் பொண்ணாச்சு, என் வாயில் கொஞ்சமாவது இருக்காது, அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி நல்லா வாய் அடிக்குது. 5 வயசு தான் ஆகும். வாய்னா வாய், அப்படி ஒரு வாய். உங்களுக்கு என்ன, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் 5 வார்த்தை பேசுவா அவ. அந்த மாதிரி வாய் அடிக்கும். நீங்கள் ஜிம்மின்னு பார்த்துட்டு, நான் அப்போவே சொன்னேனே அந்த மாதிரி வாய் வரக்கூடாதுன்னு, நல்லா அணுவேன்னுவான். ஸோ செம்ம காமெடியாக போயிட்டுருக்கோம். அபி வந்து ரொம்ப அமைதியாக இருப்பான். ஜிம்மின் மாதிரி ரொம்ப அமைதியான பிள்ளை, சேட்டெல்லாம் பண்ணவே மாட்டான். இது அதுக்கு மேலே பொண்ணு. ஸோ ஓகேடா, இதோட உங்கள் ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுறீங்க. அது இதோட முடிஞ்சது. ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் அம்மி சரங்கே. பார்ப்போம் இது எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு. பாய் பாய்.